வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் லேடி சூப்பர் ஸ்டார் ரோஸ்ட். அமலா சஜி ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க. रंगीला अंगीलेसी ओ वदिले चाकूले कुंडे तोड़े ओ वदिले कण्णक्कू आयना बेटी कतोले. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. அமலா சஜி ஃபேன்ஸை பார்த்து கேட்குறேன், நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கடா. உங்களுக்கு இதுவும் रंगीला अंगीलेसी இதுவும் रंगीला अंगीलेसी இந்த ரெண்டும் ஒன்னாடா. இது கூட பரவாயில்ல, அடுத்து ஒன்று வருது, அதை கொஞ்சம் பாருங்க. அந்த பொண்ணை பாரு. ஐயோ அப்படியே உன் மூஞ்ச பாரு. ஐயோ இதுக்கே வச்சிருக்கானா இப்படி? அடுத்து அம்மனி பாட்டு வேற பாடுறாங்க, அதையும் பார்த்துட்டு வாங்க. இப்பவே கண்ண கட்டுதே. இவ்வளோ நேரம் ஏதோ பாட்டுன்னு விட்டா அடுத்து நம்ம தளபதி பாட்டை என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே நம்ம கிட்ட இருந்ததா ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசகாலைக்கு வந்திரும். பாத்தீங்களா, இப்படி ஒரு பாட்டு தானேன்னு நினைச்சா மொத்தமா சோழியை முடிக்காம விட மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்காங்க போல நம்ம அம்மனி. இன்னொரு பாட்டியும் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஆஹா ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. ஆ இன்சா ஆ கும்சா ஆ இன்சா ஆ கும்சா ஆ இந்த திண்டத்தை முடிஞ்சுதா. என் கண்ணு முன்னாடி நீ தப்பிக்கவே முடியாது. நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வேற வருதா? போன வீடியோ போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் இந்த ரெண்டு பேர் கண்ணில் மாட்டினாங்க. ஒன்னு நம்ம பைல்வான் பாலையா, இன்னொன்னு லேடி சூப்பர் ஸ்டார் அமலா. அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? ஸ்டார்ட் பண்ணு. சரி, அடுத்து இவங்கள பத்தின வீடியோ போடலான்னு இவங்க ரீல்ஸ் எல்லாம் போய் ஓபன் பண்ணி பார்த்தா தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா ஹீரோயினையும் டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்காகவே கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல்ல இவங்களுக்கு அவார்டு வேற கொடுத்துருக்காங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல இன்னும் என்னென்னலாம் செட்டப் பண்ணாங்க அப்படின்றத இதுக்கப்புறமான வீடியோல பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல அமலா சஜி பண்ணது கூட பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல, அமலா சஜி பண்ணதை பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த அம்மனியோட ஃபேன்ஸ்னு ஒரு 4 பேர் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல பண்ண சேட்டை இருக்கே, அதை கொஞ்சம் நீங்களே பாருங்க. தம்பி என்ன தம்பி கைய தூக்கிட்டு இருக்க, என்னாச்சு? அமலாவா? ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? யாரா நீங்களாம்? பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? எது இந்த பழைய படங்கள்ல எல்லாம் வருவாங்களே வருவான். ஓ இந்த ட்ரெண்டிங் அமலா. ஐயோ சாமி வேற உடனையோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா?
இப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம அம்மனிக்கு அவார்டு கொடுக்க நம்ம எம்ஜி அண்ணாவை கூப்பிட்டாங்க. அதுக்கு அவர் கொடுத்த ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்க. பட் அந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்காக யார் வர போறாங்க குரேஷி? மதன் கௌரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். என்ன தேடுறாங்க? ஒரிஜினல் ஹீரோயின் இவங்களையும் கம்பேர் பண்ணி வந்து நிறைய கிளா இருக்காங்க. அந்த ஒரு பெண், ஒரு மங்கை, எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். அந்த இளைஞர்களின் கனவு கண்ணி, மர்க்கா சொல்லு. இளைஞர்களின் கனவு கண்ணி, மர்க்கா சொல்லு. இளைஞர்களின் கனவு கண்ணி. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஹீரோயினோட இன்ட்ரோ தான். அதுல அம்மனி ஒரு டான்ஸ் ஆடினாங்க பாருங்க. அப்படி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது. அதை கொஞ்சம் நீங்களே பாருங்க. சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா ஆச்சுங்க? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அவங்க பிரதரா தான் குடுக்குறாங்க. அந்த ரெண்டு கை காமிக்கிற அந்த பையன். வாய பாரு, வாய் எல்லாம் உனக்கு வாய். ஐயோ மொத்த ததுரமும் ஒண்ணு கூடுதே. டைம்ல ஹேண்ட்ஸமா இருந்தா ஓகே அந்த மாதிரி இல்ல. ஆமா. ஓகே. அவங்க மனசுல இருக்கிறது அவங்க சொல்ற. ஓ இங்க பேசினா அங்க கேக்கும். இங்க அடிச்சா அங்க வலிக்கும். என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். நான் வந்து எனக்காக கொடுக்கல, உங்களுடைய சார்பா தான் கொடுக்குறேன். கை தட்டுங்க. இந்தா. இல்ல நீங்க பைத்தியமாடா, நீங்க பைத்தியம் தானா நீங்க? வாங்கிட்டு வா. டேய் சும்மாறா. ஓகே. Thank you. டேய் சும்மாறா. ஏய் யார் இப்ப அது மரியாதை மட்டேன்றது? சார் இவனை என்ன பண்ண சார்? அவனெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்குடும் சார். போய் பிரிட்ஜு கீழே போய் பாருங்க. சும்மா போய் பாருங்க. புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே நம்மளை சாப்பிட சொன்னால் கொஞ்சமாவது கூச்சப்பட்டுக்கிட்டு இல்லைங்க பரவாயில்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி புதுசாக போன ஒரு இடத்துல நம்மளை யாராவது பாட சொன்னால் தெரிஞ்சால் பாடணும், இல்லைன்னா இல்லை எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி டீசெண்டாக விலகிடணும். ஆனால் இந்த அம்மனி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்க. ஸோ ரியலாக ஒரு தமிழ் பாட்டு உங்கள் வாய்ஸில் பாடணும்னு அந்த மிடில் கிளாஸ் பாய்ஸ் இருக்கானுங்கல்ல, அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ ஒரு 2 வார்த்தை பாடிடுங்க. அடிக்கடி கேக்குற ஒரு சாங்கா கூட இருக்கலாம். ரீசன்ட்லி நீங்க அடிக்கடி லிசன் பண்ற சாங்ஸ். ஓகே பாடு பாடி தொலையும். நிஜமா நான் செஞ்ச பாவம் முழுசாயம் மேல விதைச்ச பாசோ நிழலும் இல்லாம காணும். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. கையில அவார்டு வச்சுட்டு நான் செஞ்ச பாவம் அப்படின்னா பாடும்போது கேட்கறது அப்படி இல்லை. எது நிஜமா நான் செஞ்ச பாவம்னா செட்டேவா? பசங்க சார்பா நான் ஒரு வரி மட்டும் அதுக்கு பதிலா பாடுறேமா. பாலே இங்க தேரல பாயாசம் கேக்குதா. நக்கல்யா அவனுக்கு. இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அதே சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ வேற கொடுத்துருக்காங்க. அதில் பண்ண சேட்டை இருக்கே, அதில் திரும்பவும் பாட வேற செய்கிறாங்க. ஐயோ மீண்டுமா? அதையும் கொஞ்சம் பார்த்துருங்க. பாத்ரூம் கூட போகாம அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்காங்க. வந்து உங்களுக்கு அவ்வளவு ஒரு தீவிரமான ஒரு ஃபேன். தப்பே இல்ல, பேயில போன உனக்கு திட்டின தப்பே இல்ல. நான் கிழிக்கணும் செத்த இல்ல. ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும்.
மானங்கட்ட பையல மானங்கட்ட பையல உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல செத்த பையல. தங்கமே உன்னத்தாத்தே ரொம்ப பேசுற. இதுதான் 2 பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. இனி ஒரு தடவை என்னை பற்றி வாய் திறந்தா எனக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது இல்லை. அதனால இத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.